வேல்முருகன் ஒரு படத்தில் நடிச்சிட்டார். காமராஜர் நீங்களும் ஒன்னா கேவலம் காரை வாங்கிட்டு காசு கட்டாம கோர்ட்ல போய் மனு போடுறதா? மனு போடணும். தற்கூரின்னு ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறது. பக்கத்துல உட்காந்து யாரா தற்கூரி? தற்கூரி பயிர்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்கிறீங்க. உங்க அண்ணா உங்க நொண்ணா நல்லதை விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அப்படி பாராபர பட்டியலில் முந்திரி காட்டு இருந்தவர்கள் வரவாரா இல்லையா? ரஜினிகாந்த் போய் பண்பா விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய புரிஞ்சுங்களா? முதலமைச்சர் ஆகணும்னு வரல. நீங்க கண்டுபடி பாட்டு எழுதுங்க, கண்ணுகள் காட்சி வைப்பீங்க, யூடியூப்ல உட்காந்து ஏன் வேல்முருகன் அதற்கு பிறகு லைட்டா எடுத்த படத்தை குறித்து பேசல அப்படின்னு கேட்கிற தற்கூரிகளுக்கு நான் சொல்றேன், ஹைகோர்ட் ஸ்டே இருக்கிறான். தற்கூரி இந்த படத்துல முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் துண்டு வைக்கிறார், முஸ்லீம்கள் என்றால் இந்த தேசத்தின் விரோதி என்று காமிச்சீங்க. நீங்க அதே முஸ்லீமை கொண்டு வந்து மேடைகளை நிறுத்தி தட்டு பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க, அதே முஸ்லீம் தாய்களை கொடுத்து கவர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. காமராஜர் நீங்களும் ஒன்னா கேள்வி கேட்டா நீங்க சொன்னீங்களா காமராஜர் பத்தி பேசாதீங்க அப்படின்னு? ஈழத்துல போராடுறது நிதி வாங்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க உத்தர் நடிகராக இருக்கும்போது 500 ரூபாய் கொடுத்தீங்க. டிவியில தொலைக்காட்சியில பதிவு இருக்கு. வேல்முருகன் ஒரு படத்தில் நடிச்சிட்டார். அது நான் ரத்தம் என்று மதித்து செந்தமிழின் சீமா ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை கலப்பில்லாமல், ஒரே ஒரு ஆபாசம் இல்லாமல், ஒரே ஒரு கட்டிப்பிடி சீன் இல்லாமல், இரட்டை வசனம் இல்லாமல் ஒரு படத்தை நான் தயாரிக்க போகிறேன். ரத்தம் நீங்கள் நடித்துக் கொடுக்க வேண்டும் என்றார். 1 ரூபாய் காசு இல்லாமல் ஒரு தமிழ் ஆசிரியனாக, அதுவும் என் தமிழரசன் என்கிற தமிழ் ஆசானை பெயரை கொண்டு அந்த படத்தை நான் நடித்தேன்.